அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த குரூப் 1 தேர்வில் பாலிட்டி கேள்வி எத்தனை வந்திருக்கு, அது எந்த வகுப்புலேருந்து வந்திருக்கு, எந்த பாடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத புத்தக ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். நாங்கள் கொடுக்கறது கடைசியான ஆன்சர் கீ, இதுதாங்க ஃபைனல். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வர அஃபீஷியல் ஆன்சர். ஏன்னா புக்கிலேயே இந்த தகவல் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி வரலாறு, அறிவியல் எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். முதல் கேள்வியை பாருங்கள். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்வி. எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பில் இருக்குது. 6ஆம் வகுப்பில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு டைரக்டான கேள்வி, பேசிக்கான கேள்வி 6ஆம் வகுப்புலேருந்து வந்திருக்கு. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 10th மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் நீதிமன்றத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் இருக்கிறத அப்படியே கேட்டிருக்காங்க. விடை பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 2004. எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பில் பாலிட்டியில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து அப்படியே கொஷினை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது என்றைக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை டிசம்பர் 10. இது எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தா இது 8ஆம் வகுப்புலையும் இருக்குது, 9ஆம் வகுப்புலையும் இருக்குது. 8ஆம் வகுப்பில் ஐநா சபை மனித உரிமையும் ஐநா சபைன்னு ஒரு பாடம் இருக்கும். அதுலேயும் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதுலேயும் பாக்ஸ் கண்டென்ட் தான். ரெண்டுமே பாக்ஸ் கண்டென்ட் தான். நீங்கள் பாடத்தை படிக்கலைனாலும் பாக்ஸ் கண்டென்ட்டை படிச்சுட்டு போயிருந்தால் இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து 9ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. 9ஆம் வகுப்பில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் இந்த பொம்மையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பொம்மை ஆர்டரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கேஸ் பண்ணி போட்டுடலாம். இதை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். விடை என்னன்னு பார்த்தா விடை வந்து டி தான் சரியான ஆன்சர். முதல் குழு வந்து பல்வந்த்ராய் மேத்தா குழு, 2வது வந்து அசோக் மேத்தா, 3வது ஜிகேவி ராவ், அடுத்தது 4வது குழு வந்து எல்எம் சிங்வி குழு. இந்த ஆர்டர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. 9th இருக்குதுங்க. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. எது சரியோ அதை கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் கூற்று 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 இதை வந்து அளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது கூற்று அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3வது கூற்று 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. 12ஆம் வகுப்பில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. கட்சி தாவல் தடை திருத்தத்தை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அடிப்படையில் உருவாக்கப்பட்டது கரெக்டு. எந்த அட்டவணையும் கேட்டால் 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அட்டவணை 9 என்பது தப்பு. அப்போ சரியான கூற்று 1 மற்றும் 3 சரி. இது எங்கே இருக்குன்னா 12th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ஒரு பாடம் இருக்குது. அங்கே கொடுத்துருக்காங்க. 12th யார் படிச்சிருப்பாங்கன்னு தெரில. நீங்கள் படிச்சிங்களா? நீங்கள் படிச்சிங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி சரியான கூற்றை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 10th முதல் பாடம் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம். அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே இங்கே கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறுகிறது கரெக்டு. 2வது கூற்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று சொன்னார் கரெக்டு. கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்லேயே. 3வது கூற்றை பாருங்கள். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தப்பு. செயல்படுத்த முடியாது இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3வது கூற்று தப்பு. அப்போ விடை 1 மற்றும் 2 சரி. 10th இருக்கிற முதல் பாடத்துலேருந்து கேள்வி வந்திருக்கு. முதல் பாடத்துலேருந்து 2 கேள்வி இது வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இதை பற்றி சொல்லுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தா ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. பேசிக்காக 6th புக்லேயுமே இது இருக்குது.
இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 12th வந்து பாலிட்டி புத்தகத்தில் இருக்குதுங்க. 12th பாலிட்டி புத்தகத்தில் இது இருக்குது. இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கண்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1991 ஏற்படுத்தப்பட்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. என்னது? மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றிய குழு, கிராம பஞ்சாயத்து கொடுத்துருக்காங்களா? அப்போ விடை வந்து இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அக்சைஸின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின். இப்போ கூட அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. பட் இது புக்லேயும் இருக்குது. எங்கே இருக்குன்னா 12th பாலிட்டியில் இந்தியாவும் அண்டை நாடுகளும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குதுங்க. அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சீனா இன்னும் அதிகமான படைகளை அக்சைஸின் பகுதியில் நிப்பாட்டி வைத்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. விடை வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள சர்ச்சைக்குரிய பகுதி தான் அக்சைஸின். ஸ்கூல் புக்கில் இது இருக்கிறது, ஆனால் யாரும் படிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றம் மாற்ற முடியும். ஓகே, காரணம் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாமா? செய்யலாம். கூற்று காரணம் ரெண்டும் சரியான விளக்கம் தான். எப்படி சொல்கிறீங்கன்னா 12th இந்தியாவில் கூட்டாட்சின்னு ஒரு பாடம் இருக்குது. அதிலேயே கொடுத்துருக்காங்க. அதிலேயே 249வது ஆர்டிகிள் படி மாற்றிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே கேட்டுருக்காங்க. அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. 12th இருக்குதுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து 8th, இங்கே வந்து 12th போட்டிருக்கோம். ஸோ தப்பு. இது வந்து எங்கே இருக்குன்னா 8th இருக்குது. 8ஆம் வகுப்பில் குடியுரிமை அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குங்க. அதில் இருக்கிற பாக்ஸ் கண்டுட்டு அப்படியே கேட்டிருக்காங்க. ஜனவரி 9 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? அரசியலமைப்பின் சிற்பி அப்படிங்கிறது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அடிப்படையான கேள்வி தான். பட் பாக்ஸ் கண்டனில் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பில் இருக்குது, 10th இருக்குது. விடை டாக்டர் PR அம்பேத்கர். அடுத்த கேள்வியை பாருங்கள். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து எல்லாருக்குமே குழப்பத்தை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர், அப்போ நிர்வாகத்தின் தலைவரும் அவர் தானே அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் விடை துணைத் தலைவர். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 12th திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் ஒரு பாடம் இருக்குங்க. அதில் திட்டக்குழுவை பற்றியும் நம்ம நிதி ஆயோக்கியை பற்றியும் பேசியிருக்காங்க. இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிதி ஆயோக்குடைய முழு நேர நிர்வாகிகள், துணைத் தலைவர், தலைமை நிர்வாகி, இந்த 2 பேர் தான் முழு நேர நிர்வாகிகள். அதுவே நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னு பார்த்தா பிரதமர். நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர், ஆனால் முழு நேர நிர்வாகி யார்? துணைத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நிர்வாகத்தின் தலைவரை கேட்டிருக்காங்க. நிர்வாகத்தின் தலைவர் வந்து துணைத் தலைவர் தான். ஆப்ஷனில் வந்து வேறு யாருமே இல்லை. ஸோ துணைத் தலைவர் தான் நிர்வாகத்தின் தலைவர். கடைசியாக இந்த குரூப் 4 தேர்வில் எத்தனை பாலிட்டி கேள்வி வந்திருக்குன்னு பார்த்தா மொத்தம் 13 கேள்விகள் வந்திருக்குங்க. இந்த 13 கேள்வியை வகுப்பு வாரியாக பார்த்தா 6ஆம் வகுப்பில் 2 கேள்வி வந்திருக்கு. 7ல் வந்து வந்த மாதிரி தெரியல, வரல. 8th 1, 9th 1, 10th 3, 11th வரல, 12th 6. 12th தான் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 6 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து 10th கேட்டிருக்காங்க. ஸோ 10th 12th ரெண்டையும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். நாங்கள் கூட ஒரு 4-5 வீடியோ போட்டோம். ஆனால் அதற்கு பிறகு INM டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து பாலிட்டி சைடில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. ஏன்னா எங்ககிட்டையும் டைம் இல்லைங்கிறதுனால பண்ணலை. ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம பாலிட்டியை கம்பைன் பண்ணியே போடுவோம். சரிங்களா? சரி, இந்த 13 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் போட்டீங்க? கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த 13 கேள்வியில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 12th வந்திருக்கு. நம்மள நிறைய பேர் 12th படிச்சிருப்போமா என்ன? கண்டிப்பாக படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, எத்தனை கேள்வி போட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.